أعوذ بالله من الشيطان الرجيم. فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் சூரத்துல் ஃபஜ்ர் 89வது அத்தியாயம் 15-16 வசனங்களுக்கு விளக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் சோதனை தான். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள், செல்வ வளங்கள், குழந்தை செல்வங்கள், நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் அனைத்தும் சோதனை தான் என்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் சோதனை எப்படி சோதனையாக இருக்கு, அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பம் ஏற்படும் போது மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை குறைச்சி கொடுக்கும்போது, ரிஸ்கை குறைச்சி கொடுக்கும்போது மனுஷன் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரினுடைய 16வது வசனத்தில் பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு வாழ்வாதாரத்தை குறைத்து கொடுக்கும்போது ஃபயக்கூலு ரப்பி அஹானன், என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டான் என்று நன்றி மறந்தவனாக மனிதன் பேசுவாங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ மனிதனுடைய இயல்பு எப்படியா, அவன் அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ் என்ன கைவிட்டுட்டான், என்ன அப்படி சொல்லக்கூடிய நல்லா இருக்கிறத தான் என்ன பார்க்குறோமா இல்லையா? நல்லா சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய வளங்கள் எல்லாம் வரக்கூடிய சமயத்தில் காசு பணம் கொட்டும். அப்போ மனிதனுடைய நிலையை கஷ்டப்படும் போது மனுஷன் எப்படி பார்ப்பான்னு கேட்டால், என்னை மட்டும்தான் அல்லாஹ் சோதிக்கிறான், என்னை இழிவுபடுத்திட்டான், நான் ஒன்றுமே எனக்கு வருமானமே இல்லாமல் இருக்குது, எனக்கு தொடர்ச்சியான துன்பங்கள் அப்படின்னு அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் குர்ஆனில் முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை பற்றி, துன்பங்கள் எப்படிப்பட்ட அந்த சோதனையை பற்றி சொல்லும்போது துன்பங்கள் எதனால் அல்லாஹ் கொடுக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயம் 2வது வசனத்தில் பேசுகிறான். ஹசிபன்னாஸ், மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, ஐயுத்துரக்கு ஐயக்கூல ஆமன்னா, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டுட்டோம் என்று அவர்கள் அந்த சொன்னதற்காக சும்மா விட்டுவிடப்படுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ்வை நம்பிட்டோன்னு நம்ம சொல்லிட்டோம், சொன்னதுனால அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? வஹும்லா இஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல் சும்மா விடப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களான்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ அல்லாஹ் நாங்கள் நம்பிட்டோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, சொர்க்கம், எல்லாரும் சொர்க்கம் போங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எதுவுமே வராது, அப்படியே எடுத்துக்கிறது. சோதனை வருங்கிறான். அதுக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னும் பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 214வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹசிப்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் இலகுவாக நுழையலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? வலமா யாத்திக்கும் மதலுல்லதீன கலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்றோர்களுக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அவங்களுக்கு என்னென்னலாம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் வர்ரா, அவர்களுக்கு வறுமை, பசி, பட்டினி, நோய் நொடிகள் அவர்களை பீடித்தது. கஷ்டம், துன்பம். அவங்களுடைய முன்னால் போனாங்களே, இறை நம்பிக்கை கொண்டாங்களே, முன் சென்ற எத்தனையோ நபிமார்கள் இருந்தாங்களே, அவங்களுக்குலாம் என்ன சொகுசா சொர்க்கம் போயிட்டாங்களா? சொர்க்கம் போகிறதுக்கு ஆக அவங்களுக்கு சோதனை இல்லாமல் ஆக்கிட்டானா? நோய் நொடி, வறுமை எல்லாம் வந்துச்சு. வஸுல்சிலு, உழுக்கப்பட்டார்கள். கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உழுக்கி எடுத்துட்டான்ல. எந்த அளவுக்கு உழுக்கிட்டானா, ஹத்தா யக்கூலர் ரசூலு, தூதரும் சொல்கிற அளவுக்கு, இறை தூதரை சொல்கிற அளவுக்கு. இறை தூதர் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய இறை தூதரும் அவர்களோடு அந்த இறை தூதரோடு இருந்தவர்களும் சொன்னார்கள், மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? அப்போ எந்த அளவுக்கு சோதனை வந்திருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டால், சோதனைகளால் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது. அது நல்ல சோதனையாக இருக்கட்டும், கெட்ட சோதனையாக இருக்கட்டும், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் என்ற சோதனையினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, வன் நஸ்ரு மஅ ஸப்ர்,
உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கிறது. அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய உதவி எப்படி? பொறுமையோடு தான். வல் ஃபர்ஜு மல் குர்ப், மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது கஷ்டத்தோடு தான் இருக்கிறது. வைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு தான் லேசு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி தபக்காத்துல் ஹனாபிலாங்கிற புத்தகத்தில் 1வது பாகம் 196வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் பாருங்க, நமக்கு சோதனை வரதான் நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு சோதனையே வராதா? முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்களுக்கு சோதனையே வராதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சோதனை வருங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 94வது வசனத்தில் பேசுகிறான். ஒமா அர்சல்னா ஃபி கரியத்தின் மின் நபியின், ஒரு ஊரில் அனுப்பிய எந்த இறை தூதராக இருந்தாலும் சரி, இல்லா அகதனா அஹ்லஹா பில் பஸாய் வத்தர்ரா, அந்த ஊர்க்காரர்களை பசியால், வறுமையால், பட்டினியால், நோய் நொடியால் அவர்களை பிடித்தே தவிர எந்த தூதரையும் நான் அனுப்பல. எதுக்காக? அல்லாஹ் அந்த ஊருக்காக இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்களுக்கு நோய் நொடிகளை, பசி பட்டினியை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? வல்லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவர்கள் பணியணும், அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நடக்கணும், அதன் மூலமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கிறேன்னு, பயந்து ஏற்றுக்கிறேன்னு. அப்போ நீங்கள் எங்கே சுற்றி கித்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் சோதனை இருக்கிறது. அது இன்பமாக இருக்குன்னு, துன்பமாக இருக்குன்னு, அப்படிப்பட்ட சோதனைகள் தான் இருக்கும். அப்போ அந்த சோதனையில் கெட்டவர்களுக்கு சோதனையை கொடுக்குறோம். சோதனை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? அவங்க பணியணும், அவங்க திருந்தணுங்கிறதுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி 7235வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. சயீத் இப்னு உபைதுங்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா யத்தமன்னா அஹதுக்கும் அல் மௌத்த, உங்களில் யாரும் மரணத்தை விரும்ப வேண்டாம். மரணத்தை யாரும் கேட்டுறாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சோதனைனால மௌத்தை கேட்டுறாதீங்க. நம்ம மௌத்தா போனால் நல்லா இருக்குமே, நான் தற்கொலை பண்ணலான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறாங்க, இம்மா முஹ்சினன், அந்த சோதனை வரும்போது, துன்பம் வரும்போது, நோய் நொடி வரும்போது, பசிப்பட்டினி வரும்போது, குடும்ப பிரச்சனைகள் வரும்போது, அதில் அவன் நல்லவனாக இருந்தான்டா, ஃபல அல்லஹு யஸ்தாதும், அவனுக்கு நன்மை அதிகரிக்கும். வைம்மா முசியன், அவன் தீயவனாக இருந்தானா, ஃபல அல்லஹு யஸ்தஅத்திபு, அவன் திருந்துவான். அப்போ சோதனை வரும்போது, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமக்கு ஏற்படும் போது நல்லவனாக இருந்தால் அவனுக்கு நன்மை அதிகரிக்கும். அவன் நல்லவனாக மேற்கொண்டு அவன் நல்லவனாக மாறுவான். கெட்டவனாக இருந்தால் அவன் திருந்துவானுங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சரி, சோதனை எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹ் சோதிப்பான்? சோதனையை பொறுத்த வரைக்கும் தீமைங்கிற சோதனை இருக்குதுல்ல, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம்னு சோதனை இருக்குல்ல, இந்த துன்பத்தில் என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் பேசுகிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாம் உங்களை ஓரளவு பயத்தாலும், பசியாலும், செல்வங்களையும், உயிர்களையும், பலன்களையும் எடுத்து நாம் சோதிப்போம். அல்ல சோதனை எப்படி சொல்கிறோம்? சோதனையுடைய வெரைட்டி சொல்கிறோம். பயத்தால் சோதிப்போம், வறுமையால், பட்னியால் சோதிப்போம், செல்வங்களை எடுத்து சோதிப்போம், உயிர்களை எடுத்து சோதிப்போம். காசு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். இருக்கிற காசை குறைச்சி சோதிப்பான், உயிர்களை குறைச்சி சோதிப்பான். பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார பலன்கள், ஒரு விவசாயம் செய்கிறோம், தோட்டத்தொடர் வச்சுருக்கிறோம், அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள், அல்லது பிள்ளை செல்வம் என்ற பலன்கள், எல்லாத்தையும் எடுத்து சோதிப்பான். அப்போ அப்படி சோதனையினுடைய வகைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி சோதனை இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, எவர்களுக்கு சோதனை ஏற்பட்டுச்சோ, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த சோதனை ஏற்பட்டு நீங்கள் பஷீரி சாபிரின் பொறுத்து கொண்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கன்னு சொல்கிறான்ல, அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 156வது வசனத்தில் சொல்கிறான், அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம்? நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்ப சொல்வோம். இப்போ சோதனையின் போது நம்ம வர வேண்டிய சிந்தனை என்ன? நான் அல்லாஹ்வுக்குரியவன், அல்லாஹ்ட்டே திரும்ப போவேன், என்னது ஒன்றுமே கிடையாது, என்னுடைய பொருளுங்கிறது ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் கொடுக்குறான், அவன் எடுக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் தான் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் உள்ள அருள் கிடைக்கும். அல்லாஹ்வால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லக்கூடியவர்கள். சோதனையின் போது, பசியால், பயத்தால் சோதிக்கப்படும் போது, உயிர்களை, செல்வங்களை, பலன்களை எடுத்து சோதிக்கும் போது, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே திரும்ப செல்வோம் என்று அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறாங்களே,
இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளை பெறக்கூடியவர்கள். உலாய்க ஹுமுல் முஃப்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம சோதனையினுடைய வழிமுறையை நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், நமக்கு அது நன்மை என்று எடுத்துக்கணும். இது இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். துன்பத்தை பொறுத்த வரைக்கும், இன்பத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு நன்மை, அதில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் நமக்கு நன்மை இருக்கிறது. அந்த சோதனைகளை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்பத்திலையும் வழி தவறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, துன்பத்தை கொடுத்து சோதிக்கும் போது வழி தவறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தான். அப்போ அதில் வித்தியாசங்கள், பொருளை கொடுக்கறது எடுக்கிறது, இதான் வித்தியாசமே தவிர சோதனை என்ற வகையில் ஒன்று தான். இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த சோதனை ஏற்படும் போது இந்த சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குதுல்ல, என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டான்ல சொல்கிறான். அம்மா இதா மபுத்தலாகு ஃபக்கதர் அலைஹி ரிஸ்கஹும், அவனது இறைவன் செல்வத்தை குறைத்து கொடுத்து சோதிக்கும் போது என்னுடைய இறைவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான், இழிவுபடுத்திட்டான்னு சொல்றான்ல, அப்படி சொல்லாமல், அப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனா இருக்காம எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி 1674வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் அப்தின் துசீபு முசீபத்துன், ஒரு அடியானுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் ஃபயக்கூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் மஹ்ஜுர்னி ஃபி முசீபத்தி, இறைவா என்னுடைய துன்பத்தில் கூலியைத்தா, வ அஹ்லிஃப் லி கைர மின்ஹா, எனக்கு இதை விட சிறந்ததைத்தா. எந்த துன்பம் ஏற்பட்டாலும் நம்ம இதை என்ன நினைக்கிறோம்? மவுத்து செய்தி கேட்டால், மரண செய்தி சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதுவும் அது பேருக்கு சொல்லதா இருக்குது பார்க்குறோம். எந்த ஒரு முள் குத்துனாலும் சரி, என்ன இழப்பு ஏற்பட்டாலும் சரி, இதை கேட்டான் என்றால், இறைவா எனக்கு என்னுடைய சோதனையில் கூலியைத்தா, இதை விட சிறந்ததைத்தா என்று கேட்டான் என்றால், அல்லாஹ் அஜரஹுல்லாஹு ஃபி முசீபத்திஹிம், அல்லாஹ் அவனுடைய சோதனையில் அவனுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு சோதனைகள் வர்றது எதுக்காகன்னு கேட்டால், நமக்கு நன்மை கிடைப்பதற்காகன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க என்னென்ன மாதிரியான சோதனைகளை அனுபவிச்சாங்க? பயத்தால சோதனை, பசியால சோதனை, எல்லா வகை சோதனையும் அனுபவிச்சாங்க. படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டாங்க, அந்த பயம் என்ற சோதனை. பசி, காப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, அப்படிப்பட்ட சோதனை. உயிர்களை எடுத்து சோதனை, பொருளாதாரத்தை எடுத்து, செல்வ சீமானா இருந்தாங்க. காசு பணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி கொடுத்துருந்தான் நபித்துவத்துக்கு முன்பாக. பொருளாதாரத்தை இழந்தாங்க, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமான நபித்தோழர்களை, தன்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாவை இழந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. புகாரில் 5648வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட போன யூ அக்கு, அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னு கேட்டால், அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு கடுமையான வேதனைக்குள்ளாக இருந்தாங்க, காய்ச்சல் ஏற்பட்டது. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால், இன்னக்கல்ல தூ அக்கு வழுக்கன் ஷதீதா, கடுமையாக அவங்களுக்கு இந்த காய்ச்சலுடைய தாக்கம், வேதனை இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு, இன்னி ஊ அக்கு கமா யூ அக்கு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேர் அடையக்கூடிய அந்த வேதனை, வலியை, அந்த காய்ச்சலுடைய தாக்கத்தை நான் அடைகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா பின் மசூத் கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு 2 கூலி இருக்கான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், ஒரு முஸ்லிமுக்கு எந்த ஒரு நோவினை ஏற்பட்டாலும் சரி, ஷவுக்கத்தன், ஒரு முள் குத்துனாலும் சரி, ஃபமா ஃபவுகஹா, அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா செய்யாத்திஹிம், அல்லாஹ் அதற்கு பதிலாக அவனுடைய தவறுகளை மன்னிக்கிறான். அப்போ நமக்கு எதுக்கு சோதனை வருது, எதுக்கு கஷ்டம் நஷ்டம் வருதுன்னு புரிஞ்சுக்கிறேன்னு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். காசு பணத்தை கொடுத்துருப்போம், அதில் அல்லாஹ்வை மறந்துருப்போம், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருந்திருப்போம், ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்யாமல் இருந்திருப்போம், அல்லாஹ்வை ஒழுங்காக வணங்காமல் இருந்திருப்போம், நம்முடைய நாவால் கையால் நாம் செய்யக்கூடிய பாவங்களை செஞ்சுருப்போம். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒன்றை வச்சிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த சோதனைங்கிறது அவ்வளவு அற்புதமான ஒன்று. அதுக்காக சோதனையை கேட்கக்கூடாது, மரணத்தை கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்க இந்த பசியால், பயத்தால், உயிர்களை, செல்வங்களை எடுத்து சோதிப்போம்னு நல்லா சொல்கிறான்ல, எல்லா நிலைகளையும் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையான சோதனையும் பார்த்தாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பயத்தால் எப்படி சோதிக்கப்பட்டாங்க, அது பல செய்திகளை பார்க்கலாம். அச்சுறுத்தல்கள் இருந்துச்சு, அதனால தான் அவங்க கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க, அவங்க வந்து குகையில் மறைஞ்சிருந்தாங்க, இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல்லா ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க, நஜிது போர்க்கலாம். அப்போ போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் மக்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு மரத்து நிழலில் வந்து படுத்து வாழை தொங்க விட்டுட்டு தூங்குறாங்க. அப்போ தூங்கின சமயத்தில் வந்து இளைப்பாறுறாங்க. இளைப்பாறக்கூடிய சமயத்தில் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறான்னு கேட்டால் ரசூல்லாவுடைய வாளை உருவி அவன் வந்து கேட்குறான், மை எம்னா உக்க மின்னி, என்கிட்ட இருந்து உன்னை யார் இப்போ காப்பாற்றுறது? வாள் என் கையில் இருக்குல்ல, உன்னை யாருப்பா காப்பாற்றுறது? எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்னு பாருங்கள். யாரும் இல்லை, மெய்காப்பாளர் கிடையாது, எல்லா மக்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ரசூல்லா அலட்டிக்கிறவே இல்லை. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்ன காப்பாற்றுவான். அப்போ என்ன பயம் வந்தாலும் அவன் என்ன காரணம், மறுமை வெற்றி தான் குறிக்கோளாக இருந்துச்சு அவங்கள்ட்ட. அந்த சோதனைகள்லாம் எப்படி எதிர்கொண்டாங்கன்னா மறுமையை தான் குறிக்கோளாக பார்த்தாங்க. இதே மாதிரி நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து குர்ஆனில் சொல்கிறான், சூரத் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 173வது வசனத்தில் பேசுகிறான், அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மக்கள் அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னன்னாஸ கது ஜமஉலக்கும், உங்களுக்கு எதிராக சதிகார அணியினர் எல்லாரும் வந்து படை திரட்டி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஃபக்ஸவும், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள், வஸாதஹும் ஈமானா, மக்கள் எல்லாரும் உங்களை கருவறுக்கிறதுக்கு கொள்றதுக்காக வர்றாங்கன்னு சொல்லும்போது அந்த பயம்லாம் இல்லை நபித்தோழர்கள். ஃபஸாதஹும் ஈமானா, அது ஈமானை அவர்களுக்கு அதிகரிக்க செய்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ நிஅமல் வக்கீல், அவன்தான் பொறுப்பேற்பதில் சிறந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்கள் வந்து அவங்க இந்த மாதிரியான பயம் என்ற சோதனைக்கு உட்படும் போது அவங்க வந்து பயப்படல, அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டினாங்க. எதா இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அந்த நிலையில இருந்தால் பார்த்தாங்க. இப்படி நீங்கள் பார்க்கலாம், பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அபூபக்கரா இருக்கட்டும், உமரா இருக்கட்டும், பல நபித்தோழர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அபு தல்ஹாவாக இருக்கட்டும், பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் ஹாலித் பின் வலீத் அவங்கள பொறுத்த வரைக்கும் உஹது போர்க்களம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சைஃபுல்லான்னு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வீரவாளுங்கிறாங்க. அந்த ஹாலித் பின் வலீத்தை வந்து ரசூல்லா காலகட்டத்தில் ஜக்காத் வசூலிக்க போகிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் ஹாலித் பின் வலீத்தையெல்லாம் வசூலிக்காதீங்க, இப்போ இன்னக்கும் ததுலிமுன ஹாலிதன், ஹாலிதுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, அப்படி செய்யாதீங்க. ஏண்டா கதி இஹ்தபஸ அத்ராஹு வ அதுதஹு ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னுடைய போர் கவசங்கள், தன்னுடைய போர் தளவாடங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. எப்படி இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? அவங்க பொறுமையாக இருந்து மறு உலகத்தை தான் பார்த்தாங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியத்துவம் கிடையாதுங்கிற அந்த நோக்கம் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த செய்தி புகாரில் 1468வது செய்தியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சோதனைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால், நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்டா, இந்த சோதனையினால் நமக்கு நன்மை கிடைக்கும், நாம் இதன் மூலமாக நன்மை பெறுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். அதைத்தான் உள்வாங்கிக்கிறணும். அல்ல பசியால் பட்னியால் சோதிப்போங்கிறான்ல, இன்றைக்கி உலகத்தில் அப்படிப்பட்ட சோதனை இல்லை. காசா மக்கள் பார்க்கலாம், ஆனால் இப்போ மாற்றம் ஏற்பட்டுச்சு, போர் நின்று பல நாடுகள் உதவி செய்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் அப்படி இல்லை, யார் எந்த உதவி செய்யக்கூடிய எந்த நாடுகள் இல்லை. ரசூல்லாவை எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், உமர் அலிலான் வந்து ஒரு தடவை மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அருட்கொடைகள், உமர் அலிலான் காலகட்டத்தில் பாரசீக ரோமானியம்லாம் வெற்றி கொள்ளப்படுதில்ல, அப்போ அந்த நேரத்தில் மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகள் சம்மந்தமாக பேசிட்டு ரசூல்லா எப்படி இருந்தாங்களான்னு கேட்டால், லக்கைது ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாவை யதல்லு அல் யௌம யல்தவி, ரசூல்லா வந்து தன்னுடைய உடம்பை வளைத்து கொண்டே இருந்தார்கள். மா எஜிது தக்லன் எம்லவு பிஹி பத்தனா, அவர்களுடைய வயிறை நிரப்பக்கூடிய மட்டமான பேரிச்சம்பளம் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு மன்னர், ஒரு ஆட்சி தலைவர் எப்படி அந்த மாதிரி பட்டினி கிடக்கிறோம் நம்ம?
ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோமா? 3 மாதம் அடுப்பறியாமல் இருக்கிறோமா? இல்லை. அப்படிப்பட்ட சோதனை அப்போ நமக்குள்ள ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்துருக்குறான். இன்னும் பாருங்க, அவங்களுக்கு மௌத்தில் உயிர்களை கைப்பற்றி எப்படி சோதிக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவங்க மரணத்தில் இருக்கிறாங்க, மரண தருவாயில் கையில் இருக்கிறாங்க. இப்ராஹிமை வச்சிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க, கண்கள்லேருந்து தண்ணீர் தாரை தாரையாக ஓடுது. அப்படி ஓடக்கூடிய சமயத்தில் கூட போனது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போகிறாங்க. போயிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட சமயத்தில் இது பாசம் பிணைப்பு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இன்னல் ஐன ததுமவும் வல் கல்பை அசனும், கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலையால் ஏங்குகிறது, கவலை கொள்கிறது. வலா நக்கூலு இல்லாமா எர்தா ரப்புனா, நம்முடைய இறைவன் எதை விரும்புகிறானோ அதை தவிர வேற எதை நான் பேச மாட்டோம். வைன்னா வி ஃபிராக்கிக்க யா இப்ராஹிம் லம் ஹஸுனுன், இப்ராஹிமே உம்முடைய பிரிவால் நாம் ரொம்ப கவலைப்படுறோம். அதில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை குறைச்சி பேசுறதையோ நன்றி கெட்ட தினமாக நடக்கிறதையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானம் விளக்கலை. அப்போ நம்ம இதை முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம். எந்த நிலை வந்தாலும் சரி. இந்த செய்தி புகாரில் 1303வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு விருப்பமான ஸெய்த் பின் ஹாரிஸா, தன்னுடைய சகோதரர் அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர், இவங்கெல்லாம் முஅத்தா போர்க்களத்தில் கொல்லப்படுறாங்க. அப்படி கொல்லப்படக்கூடிய சமயத்தில் அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அது அல்லாஹ் சில விஷயங்களை அறிவித்து கொடுப்பான். அந்த முன்னறிவிப்பு, அந்த மறைவான விஷயங்களை அறிவித்து கொடுப்பான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து கொடுப்பான். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஐனாஹு தத்ரிஃபான், கண்கள் தண்ணி தாரதாரையாக ஓடிக்கிட்டு அறிவிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான இழப்புகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததை நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முழுக்கும் பார்க்கலாம். அப்போ நம்ம இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், மனிதனு நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறான்ல, என்னுடைய இறைவன் இழிவுபடுத்திட்டான்னு சொல்கிறான்ல, இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை அவன் விளங்கலை. அவன் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு முடிவு செய்கிறான், அருட்கொடையை மறுத்துறான். மறுக்கிறதுனால தான் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட நம்ம நடக்கிறான், இணை வைக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கிறான். காரணம் அதுதான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா? சூரத் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். ஆத்தாக்கும் மின் குல்லிமா சஅல்துமூஹு, நீங்கள் எதை கேட்டீர்களோ அது அனைத்தையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். கேட்டதெல்லாம் நமக்கு காற்று தண்ணி இதெல்லாம் நமக்கு வழங்கி அல்லாஹ் வழங்கியிருக்கிற கண்ணு, கால் நிற்கிறதுக்கு தடுமாற்றம் இல்லாமல் நிற்கக்கூடிய காலுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும். கண்ணு பார்வை, மூச்சு காற்றுக்கு ஒரு நிமிஷம் அந்த மூச்சு காற்று நாம் மூச்சு விடாமல் இருந்துட முடியுமா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கணக்கிட்டா அதை நீங்கள் எண்ணினால் அதை கணக்கிடவே முடியாது, என்னால் முடியவே முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடை அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதனுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு இன்னல் இன்சான் அந்த தலூமுன் கஃபார், மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அந்த வசனத்தினுடைய சூரத்துல் ஃபஜ்ருடைய தொடர்ச்சியில் இப்படி நன்றி கெட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் உள்ள மனிதன் எப்படி இருப்பானுங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், மாறாக நீங்கள் ஏழைகளை அனாதைகளை கண்ணியப்படுத்த மாட்டீர்கள். வலா தஹாதுன அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டவில்லை, அனாதைகளை கண்ணியப்படுத்துறதில்லை, ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டவில்லை. தஅக்குலூன துராஸ அக்லல்லம்மா, நீங்கள் எல்லாருடைய செல்வ வளத்தை அடுத்தவர்களுடைய காசு பணத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து உண்கிறீர்கள். வத்துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, ஒட்டுமொத்தமாக அளவுக்கு அதிகமாக செல்வத்தை நேசிக்கிறீர்கள். என்ன காரணமா? காசை கொடுக்கும்போது, பொருளாதாரத்தை கொடுக்கும்போது, குழந்தைய கொடுக்கும்போது அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறைக்கும் போது என்னை அசிங்கப்படுத்திட்டான் இழிவுபடுத்திட்டான்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நீ உன்னுடைய நோக்கம் பொருளாதாரம் தான் நோக்கம், காசு பணத்தை அதிகமாக நேசிக்கிற, அனாதையை விரட்டுற, அனாதையை கண்ணியப்படுத்த மாட்டுக்கிற, எதுல் யத்தீம், அனாதையை கடிஞ்சு விரட்டுற அப்படின்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் இந்த நிலைகளில் இருந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்ம புரிஞ்சு கொண்டு
நாம் மறுமையை நோக்கிய பயணத்தில் முக்கியத்துவம் காட்டக்கூடிய மக்களாக இருக்கணும். அதுதான் நம்ம மிக முக்கியமாக பேண வேண்டிய விஷயம். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்படை என்னன்னு கேட்டால், மறுமை தான் முக்கியம். இந்த உலகம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. மறுமை உலகத்தில் ஒரு நாளை பற்றி சொல்லும்போது, இன்ன யௌமன் ஐந்த ரப்பிக்க கால்ஃபி சனத்தி மிம்மா தஅதுன், உம்முடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருஷத்துக்கு சமங்கிறான். உலகத்தில் வச்சு எத்தனை காசு பணத்தை வச்சு, கோடி கோடியாக செல்வத்தை வச்சு, காரை வச்சு, பங்களாவை வச்சு, செல்ஃபோனுங்களை வச்சு, ஏசியை வச்சு எவ்வளோ நாளில் வாழ்ந்துப்போம்? எவ்வளோ நாளில் என்ன சாப்பிட்ற போகிறோம்? மறுமையில் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கு போனாலும் ஒரு நாள் இருந்தோம்னா 1000 வருஷம். அதுலேயும் நரகத்தில் ஒரு நாள் வேதனை அனுபவிக்க முடியுமா? ஒரு நாள் 1000 வருஷம் கணக்கு. ஒரு நாள் அந்த ஒரு நாள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தான், ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். யக்லி மின்ஹுமா திமா, அந்த நெருப்பு கற்களினால் மூளை கொதிக்கும். கமா யக்லில் கும்கும் வல் மிர்ஜல், மண்பானை செம்புப்பானை கொதிப்பதை போன்று கொதிக்கும். ஒரு நாளுங்கிறது 1000 இயர், 1000 வருஷத்துக்கு சமம். அப்போ நாம் மறுமையை முன்னிறுத்தணும். இதெல்லாம் அந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய சுக துக்கங்களை பொறுத்த வரைக்கும், இன்பம் துன்பங்களை பொறுத்த வரைக்கும், கஷ்ட இலகுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணுன்னு கேட்டால், மறுமையை முன்னிறுத்தி பார்க்கக்கூடிய நன்மக்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த சூரத்துல் ஃபஜ்ரினுடைய 89வது அத்தியாயத்தின் 15-16 வசனங்களை நாம் விளங்கி கொண்டு செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிரல வேண்டும். வாஹிதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.